10, 20 வருடங்களுக்கு முன்னால தேர்தலில் வாக்களித்த விரலுக்கு சின்ன பொட்டு மாதிரி சுட்டு விரலில் மை வைத்து அனுப்புவார்கள். இப்பொழுது நீள திலக்கமே தீட்டி விடுகிறார்கள். எப்படி தீட்டினாலும் அன்றும் இன்றும் சுட்டு விரல்தான். ஏன் எப்போதும் சுட்டு விரல்? இதோ இவர்தான் என் தேர்வு என்று சுட்டிக்காட்டும் விரல். இது அல்ல அதுதான் என்று தேர்ந்தெடுக்கும் விரல். நாட்டு தலையெழுத்தை மட்டும் மாற்றும் விரல் அல்ல, உங்கள் தனிப்பட்ட தலையெழுத்தையும் இந்த சுட்டு விரல் தீர்மானிக்கிறது. எப்படி? இது அல்ல அதுதான் என் வீடு, இவள் அல்ல அவளே எனக்கு துணை. என் வீட்டுக்கு போக வழியா கேட்குறீங்க? இப்படி இல்லை, அப்படித்தான் போக வேண்டும். நம் வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொன்றையும் சுட்டிக்காட்டும் சுட்டு விரல். ஒருவரை சுட்டிக்காட்டி மாலையிட்டு மேடை ஏற்றும் அதே விரல் இன்னொருவரை சுட்டிக்காட்டி இவன்தான் தவறு செய்தான், அவள்தான் இந்த அவல நிலைக்கு காரணம் என்று குற்றம் சாட்டி கீழிறக்கி பாதாளத்தில் தள்ளிவிடக்கூடிய வலிமை வாய்ந்த விரல். கவனமாக கையாள வேண்டிய விரல். இந்த தெரு எங்க சார் இருக்கு, அதோ அங்க என்று வழிகாட்டும் விரல். நாம் பிள்ளைகளாக இருந்தபோது நம் பெற்றோரின் சுட்டு விரலை பிடித்தே நடந்தோம். அவர்கள் வழிகாட்டி அழைத்து செல்வார்கள் என்று நடந்தோம். இன்று நம் பிள்ளைகளுக்கும் வழிகாட்டி பாதை வகுக்கும் சுட்டு விரல். ஆள் காட்டி, இடம் காட்டி, பாதை காட்டி, இலக்கை சுட்டி காட்டி பயணத்தை தொடரச் செய்யும் பட்டு விரல். தமிழில் எவ்வளவு தெளிவாக பெயர் வைத்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆள் காட்டி விரல், சுட்டும் விரல். அதே ஆள்காட்டி விரலை நம்மை நோக்கி சுட்டி நம்மையே உற்று நோக்கினால் ஆன்மீகத்தின் முதல் படியில் நின்று கொண்டு விடுவோம். பயணத்தை உள்நோக்கி செலுத்தினால் முக்திக்கே அழைத்துச் செல்லும் முத்து விரல். வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைக்க உறுதுணையாய் இருக்கும் விரல். அதன் பெருமையை உணர்வோம்.